விஜயை நம்பி அவருக்கு பின்னாடி போன ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி சென்ற கூட்டம். ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இணைப்புக்கு பிறகு அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு திராவிட கட்சியை போல இலவசங்கள் அது போன்ற ஒரு கட்சியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜயை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தொண்டர்களே இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலிமை குன்றிய பலகீனமான ஒரு தலைமை இருப்பதால் இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள் அடுத்து ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று வருகிற பொழுது எல்லோருக்கும் பங்குனா, இந்த தேர்தலை பொறுத்தளவு நம்ம தெளிவாக இருக்கலாம். தாவேக்கா ஒருபோதும் இது சீமான் அவர்களுக்கும் பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஏன்னால் சீமானுடைய வாக்கு என்பது 8க்கு மேல இருக்கும்போது இந்த விஜயனுடைய வருகை குறைக்கும் அப்படின்னாலும் கடந்த தேர்தலை விடவும் ஒரு 1-2% திரு சீமான் அவர்களுக்கு. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. இப்போ பெரிய அளவுல எடப்பாடி அவர்கள் திமுகவுக்கு எதிராக எதுவும் போராட்டம் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போராட்டம் பண்றதுக்கான வாய்ப்பை திமுக கொடுக்கலையா? ஏனென்றால் இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக மக்களுக்கு அதிகமான சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. எந்த ஒரு மக்கள் பாதிப்பும் அடையாத அளவிற்கு அவர்கள் ஆட்சியை கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக இங்கே என்னன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் கூட சொல்லும்போது திமுக ஆட்சி மேலே மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திமுகவுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலனில் அதிகமாகவே இருக்காங்க. அந்த 4.5 ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த நிதியெல்லாம் தடுத்து வச்சாங்களோ, மாநில உரிமையில் பறிச்சாங்களோ, அதில் முழு கவனத்தையும் கொண்டு போய் போராட்டங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க போது மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது திமுகவுக்கு அதிகமாகவே வரக்கூடிய தேர்தலில் இருக்கும். அப்படிங்கும்போது அதற்கான வாய்ப்பை திமுக கொடுக்கல. அதையும் எடப்பாடி அவர்கள் அந்த போராட்டங்கள்லாம் பண்ணலை. அப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக மக்களுக்கு அதிகமான சேவையை தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சியாக இருந்தாலுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியின் மீதான ஒரு அதிருப்தி என்பது நிச்சயமாக இருக்கும். இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட பலருமே போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அரசு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தான் இப்போ அவங்க அந்த போராட்ட களத்துக்கு வந்தாங்க. குறிப்பாக ஜாக்டோஜி அமைப்பு என்ன சொன்னதுன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை சொன்னாங்க. அதை கொண்டு வராதனால இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால்தான் எங்கள் மீது கரிசனம் காட்டுகிறார், எனவே அவர் எதிர்க்கட்சி தலைவராகவே நாங்கள் கொண்டு வருவோம்னு தீர்மானப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஒரு சிறிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அவங்க அளித்த வாக்குறுதிகளில் உதாரணத்துக்கு கேஸுக்கு ஒரு 100 ரூபா தருவேன் அப்படின்னாங்க. இந்த மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து, 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் என்பதை 1 மாதமாக கொண்டு வருவாங்க. அப்போ மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க பண்ணலன்னு உடனே அந்த அதிருப்தி என்பது இருக்கும், ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு ஒரு விளம்பர திட்டங்களாக சில திட்டங்கள் இருக்குல்ல, அது ஒரு ஈர்க்கக்கூடியது. ஸோ அந்த பகுதி மக்கள் என்பது ஆதரவு இருக்கும். அப்போ ஒரு ஆட்சி கட்சியை நீங்கள் பெரிய அளவில் போராடுற அளவுக்கு இடம் கொடுக்கலைன்னா நிறைய இருந்தது, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது அதற்கு முன்பு இருந்த ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் போராடும், ஆர்ப்பாட்டம், மறியல் என்று எடுக்கும். அவங்க மட்டும் இல்லை, பல்வேறு கிளை அமைப்புகள், துணை அமைப்புகள், அரசு அமைப்புகள் அவங்க போராடினா கூட அங்கே போய் டேபிளை போட்டு உட்காந்து இந்த ஆட்சி எதுவும் பண்ணாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டை கூட எடுக்கிறல. விவசாயிகள் பிரச்சனை ஆகட்டும், நீட் பிரச்சனை ஆகட்டும், இந்த மின்கட்டண உயர்வாகட்டும், வரி உயர்வாகட்டும், இதை எதிர்த்து ஒரு அறிக்கை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்தந்த பகுதிகளில் போய் அந்த மக்கள், சரி ஜெயலலிதா காலத்தில் எடுத்துங்களேன், பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளுக்காக போராடுவாங்க. அங்கங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒரு இடத்துல லாரியில் நிறுத்தி அந்த லாரியில் 100 பேர் ஏறிக்கிட்டு பேசுவாங்க, போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்ததற்கு பிறகு இதில் என்னென்னா, கட்சிக்காரங்க மத்தியிலேயே ஒரு அதிருப்தி வந்துடுச்சு. ஏன் இவ்வளவு தான்
நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்து தான் புரட்சியர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்குகிறார். அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா காலத்திலும் அந்த இருதுருவ அரசியல் என்பது இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தீவிரமாக எதிர்த்து களமாடும் நிலை குறிப்பாக அரசியல் தேர்தல் காலங்களில் இருக்கும். இந்த 2024 அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே. இதையும் தாண்டி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த வாக்காளர்களே மாறி திமுக உதயசூரனுக்கு போடக்கூடிய நிலை வந்துருச்சுல. இது ஒரு பலகீனமான தலைமை. இவர் ஒரு ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து அரவணைத்து ஒரு கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லுவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு இல்லை என்பதுதான் கட்சியில் எல்லா மட்டத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதிமுகவுடைய தொண்டர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இரட்டை இலையை தாண்டி வாக்களிக்க மாட்டாங்க, அவர்கள் வேட்பாளரை பார்க்க மாட்டாங்க, எங்களுடைய தலைவருடைய சின்னம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக இப்ப நீங்க சொன்னீங்க திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்க அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த 4.5 ஆண்டுகள்ல திமுக அவ்வளவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு 1000 மாதம் 1000 ரூபாய். அதே போல இப்ப சமீபத்துல மாணவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அவர்களுக்கு தேவையானதை செஞ்சாங்க. நீங்க சொன்னது மாதிரி ஆசிரியர்கள் போராட்டத்தை கூட நாங்க அவர்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு இப்போ அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போது உடனடியாக மக்களுடைய பிரச்சனையில திமுக களம் காணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. ஏன்னா அதிமுக தொண்டர்களே வாக்களிக்கிறாங்கன்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி காலத்தில் இருந்த அந்த எதிர்ப்புணர்வு என்பது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நானே பதிவு பண்ணேன். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு குறைஞ்சிருச்சு. காலங்காலமாக திமுக எதிர்ப்பு உணர்வில் இருந்த அதிமுகவுடைய தொண்டர்கள், இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து ஒரு 37-38 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதற்கு பின்னால் வந்த தலைமுறை அவருடைய அந்த சாதனைகள், அவருடைய ஆட்சி திறன்கள், போக்குவரத்து அதை உணரக்கூடிய அளவில் இல்லை. இப்போ 40 வயசு 45 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த அதுக்கு மேல் வயது உள்ளவங்க தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை அதில் இறுக்கமாக அதை தாண்டி நாம் வாக்களிக்கக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் வரும். ஆனால் அதற்கு அடுத்தடுத்த தலைமுறை என்பது இந்த பலகீனமான தலைமையாக அதிமுகவில் இருக்கிறது என்கிற பார்வையும், ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் சில விஷயங்களை பண்ணுது, எனவே நாம் இதுவே தொடரட்டும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு வந்துருச்சுன்னா நிச்சயம் அது கூட மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறேன். 68 தொகுதிகள் கொண்ட கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தலை, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிருக்கிறாரு. என்ன அப்படின்னா நேற்றைய தினம் அவர் அந்த இணையக்கூடிய நேரத்தில் கூட அம்மாவுடைய படத்தை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நேற்று அவருடைய அலுவலகத்தில் கூட அம்மாவுடைய படம், எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள்லாம் வச்சிருந்தாரு. விஜயை நம்பி அவருக்கு பின்னாடி போன ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி சென்ற கூட்டம். ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இணைப்புக்கு பிறகு அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு திராவிட கட்சியை போல இலவசங்கள் அது போன்ற ஒரு கட்சியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தொண்டர்களே இருக்கிறாங்க. இது சீமான் அவர்களுக்கும் பிளஸ்ஸாக மாறிடுச்சு. ஏன்னால் சீமானுடைய வாக்கு என்பது 8க்கு மேலே இருக்கும்போது இந்த விஜயனுடைய வருகை குறைக்கும் அப்படின்னாலும் சீமானுக்கான வாக்கு அப்படியே இருக்கு. என்ன அன்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு திராவிட கழகத்தால் அதாவது திமுக அதிமுக அதிருப்தி தலைவர்கள்லாம் இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போகுறாங்க. அப்படிங்கும்போது காமனான ஒரு கட்சியா இன்னைக்கு மக்கள் விஜயம் பார்த்துட்டாங்க. அதனால திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படியே விழுந்துரும். இதுல பாதிப்பு தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி சார் பார்க்க? இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், அதையும் தாண்டி புதிய இளைஞர்களுடைய வாக்குகள் அங்கே நிறைய போனது. இப்போ தாவேக்காவை தொடங்கிய உடனே அதில் ஒரு நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு சரிவு ஏற்படும். சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், இளைஞர்கள், புதிய இளைஞர்களுடைய வாக்குகள் அரசியலுக்கு புதிதாக வந்தது. இந்த வாக்குகள் தாவேக்காவுக்கு இருக்கும். சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டால் அந்த தமிழ் தேசியம் என்கிற உணர்வோடு பயணிக்கிற அந்த இளைஞர்களுடைய வாக்கு வங்கி அது அப்படியே இருக்கும். அந்த சீமானுக்கு பின்னாடி போகணுங்கிற அந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அரசியல் களத்திற்கு பதவி பொறுப்புகளை பெற்றால்
நாளைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, உள்ளாட்சியில் மேயராக, நகராட்சி தலைவராக, எனக்கு வார்டு கவுன்சிலராக வரணும். நீங்கள் சீமான்டன்னு 100 வருஷம் போனாலும் அதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பார்வை உள்ள, அரசியல் பார்வை உள்ள இளைஞர்கள் வாக்கு இங்கே வந்துடும். அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், கடந்த தேர்தலை விடவும் ஒரு 1-2% திரு சீமான் அவர்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது இங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் போனதற்கு பிறகு திரு செங்கோட்டை இன்னும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பலரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். அது போகிற போது அதுவும் ஒரு திராவிட கட்சியினுடைய கூறாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஐடியல் லீடராக கொண்டு வந்தார்ல, தந்தை பெரியார், அம்பேத்கர், அவங்க இவங்கெல்லாம். அது ஒரு 5 படங்களை மட்டும் வச்சுட்டு அடுத்து பிரச்சாரத்திலேயே பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சியாளர் எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டார். இப்போ அதுவே அந்த அடையாளம் மாற்றப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலிமை குன்றிய பலகீனமான ஒரு தலைமை இருப்பதால் நாம் அவர்களை எடுத்து விடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் அந்த பிரச்சாரத்தில் இருந்தது. ஸோ அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொங்கு மண்டலத்தின் முகமாக இருந்த திரு செங்கோட்டையன் சென்றது என்பது நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருவரோடும் மிக அணுக்கமாக நெருக்கமாக பயணித்து அவர்களுடைய நன்மதிப்பை பெற்ற வருகிற பொழுது தாவேகாவுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க அதை பிரச்சாரமாக மையமாக வச்சு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் கூட்டணி தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துட்டதுனால அவர் மட்டுமே, தாவாய்க்கா மட்டுமே முதலமைச்சர் பொறுப்பு, மற்ற அமைச்சர் பொறுப்பு இல்லை. அடுத்து ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று வருகிற பொழுது எல்லோருக்கும் பங்குன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவு நம்ம தெளிவாக இருக்கலாம். தாவேக்கா ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறவே முடியாது. ஒரு கணிசமான இடங்களில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி வாக்குகள், இதை தாண்டி வெளியில் போன திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், இதை தாண்டி மற்ற அரசியல் கட்சிகள், பாமகவின் ஒரு பிரிவு, தேமுதிக, மற்ற சிறிய கட்சிகள்லாம் வருகிற பொழுது அந்த வாக்குகள் ஒருங்கிணைந்து ஒரு கணிசமான இடங்களை பெற்றால் நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். பெருமளவு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான இல்லை. இவங்க ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி ஒரு 10-30 இடங்களில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த 2 கட்சிகளுமே அதிக பெரும்பான்மை பெற முடியாத சூழல் இருந்ததுன்னா ஒரு கூட்டணி ஆட்சியை கூட உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அது என்னுடைய அனுமானம். இப்போ உங்களுடைய இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக தாவேக்கா தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுகவும் அமைக்க முடியாது. இது பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் திமுகவை யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதில்லை, பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னதை நம்ம எடுத்துக்கலாமா? முதல்ல வரக்கூடிய இந்த 2026 திமுக வெற்றி அடையும், ஆட்சி அமைக்கும், 2வது இடத்தில் தாவேக்கா, 3வது இடம் அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதுதான் இப்போ ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 65, கூட்டணியோடு 71 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது. இது பாதியாக குறைந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு 30-35 இடங்களில் வெற்றி. எந்த அளவிற்கு தாவேக்கா கூட்டணியினுடைய வலிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த இடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இங்கே வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ தாவேக்கா 234 தொகுதிகள்லையும் வேட்பாளராக போடுறாங்கல்ல, அவங்க எல்லாமே புதியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை இங்கிருந்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் ஒரு 30-40 பேர் போட்டாலும் கூட 200 பேர் புதிய வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்திலே பயணித்து அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போடுற வேட்பாளர்கள் எல்லாமே மிக பிரபலமானவர்களாக அந்த பகுதியில் பழந்தின்னு கொட்டை போட்ட ஆசாமியாக இருப்பான். இப்போ இதையும் தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வியை பணம் தான் தீர்மானிக்கிறது. திரு விஜய் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே அறவே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பண விநியோகம் நிச்சயமாக நடக்கும். அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. அந்த அளவுக்கு ஆட்சி கட்சியான திமுக நிச்சயமாக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கான இடங்களை கைப்பற்ற எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் குறிப்பிடுவது இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள், நடுத்தர வயதினர், இந்த வாக்குகள் அதிகமாக போகிற பொழுது அவருக்கு இடங்கள் அதிகரிக்கிற பொழுது அங்கே ஒரு 100 இடம், 120 இடம், 110 இடம்னு வந்துச்சுன்னா ஒரு 10-20 இடம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திமுகவுக்கு. அல்லது ஆட்சி கட்சி மீதான அந்த தொடரட்டும் என்று விரும்புகிற
ஒரு 5-10% வாக்குகள் திமுகவுக்கு போகிற பொழுது நிச்சயம் அவங்க ஒரு 120-130 இடங்களில் வெற்றி பெற்று வந்துடுவாங்க. ஸோ அதற்கான வேலை திட்டத்தை தொடங்கி அவங்க இருக்கிறாங்க. எந்தவித பாதிப்பை தாவேக்கா ஏற்படுத்த போகிறது, இங்கே என்டிஏ அதிமுக கூட்டணி எந்த அளவிற்கு வலுவான கூட்டணியை கட்டமைக்க போகிறது, இது எல்லாமே நமக்கு ஜனவரியில் ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அப்போ யார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறார்கள். ஏன்னா திமுகவினுடைய எய்மே என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றி, தொடர் வெற்றியை கொடுத்துட்டார். சரி, ஜெயலலிதாவும் 2011 அதனுடைய நீட்சியாக 2016 ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. இப்போ தொடர் வெற்றி என்பது இதுவரை திமுகவுக்கு சாத்தியப்படலை. இந்த 6 முறை ஆட்சி அமைத்திருக்கிறோம், 7வது முறையாக தொடர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று தான் தீவிரமாக களமிறங்கிட்டாங்க. இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பே களப்பணி ஆற்றிட்டாங்க அதில். அதனால் அவர்கள் வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. எதிரில் இன்னும் யாரோடு கைகோர்க்கிறார்கள், யார் கூட்டணியில் இடம்பெற போகிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனையே முடியாத பொழுது நிச்சயமாக இந்த பலகீனம் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.